ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கார்டன் ரெடி ஆகிட்டுருக்குங்க. இங்கே பாருங்கள், இது இந்த வாழைக்கண் வச்சு ஒரு மாதம்தான் ஆகுது. கீழே மண்புழு உரம் நாங்களே தயார் செய்து மாட்டுச்சாணத்தையும் ஆட்டு வெள்ளாட்டு எருவையும் பயன்படுத்தி நாங்கள் இது கீழே போட்டு அதுக்கு மேலே செடி வச்சுருக்கோம். அதுக்கு பக்கத்தில் பாருங்கள், ஆட்டு எருவெல்லாம் போட்டிருக்கோம். 1 மந்த்து தாங்க ஆகுது. எவ்வளோ க்ரோத் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதோ இது மல்லிகைப்பூ செடிங்க. இது நர்சரியில் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இது 5 அடுக்கு மல்லி இது வச்சுருக்கோம். மாங்காய் செடி வச்சுருக்கோம். அப்படியே பார்த்திங்கன்னா லாங்கில் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், சொரக்காய் செடியெல்லாம் இருக்குது போட்டிருக்கு. இங்கே பாருங்கள், பம்கின் தெரியுதுங்களாங்க. இது எல்லாமே இயற்கை உரத்தை மட்டுமே நாங்கள் பயன்படுத்தி வச்சுருக்கோம். எந்த விதமான ரசாயன உரமோ அடி உரமோ எதுவுமே கிடையாது. எல்லாமே இயற்கை முறையில் மட்டுமே தயார் பண்ணுறோம். இது நம்ம மாட்டுக்கு தேவையான செடி போட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 15-20 கோழி இருக்குது, நாட்டுக்கோழி. அதுக்கு தேவையான இலத்தலைங்க எல்லாமே நாங்களே உற்பத்தி செஞ்சு போடுறோம். அதுக்குமே எந்த விதமான ரசாயனமும் பயன்படுத்தி உணவு கொடுக்கறது இல்லைங்க. எல்லாமே நம்ம தயார் செய்கிறது மட்டும்தான். இது பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு செடி. இது சொரக்காய் நாட்டு விதைங்க, நாட்டு சொரக்காய் விதை. இது சொரக்காய். இது வெண்டைக்காய் செடிங்க. இது சொரக்காய் செடி. எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம போட்டு மட்டும்தான் வளர்க்குறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் செடியெல்லாம் இங்கே ஃபார்ம் பண்ண போகிறோம். எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்.